ஓம் சாய்ராம். லாஸ்ட் வீக் நம்ம வரலட்சுமி விரதம் பண்ணி அந்த கலசத்தை நகர்த்தி நம்ம அரிசியில் வச்சுருப்போம். அந்த அரிசியில் வச்ச கலசத்தில் இருக்கக்கூடிய தேங்காய் இது ரெண்டையுமே இன்றைக்கி நம்ம நிவேதனம் பண்ணுறது நல்லது. அதாவது நீங்கள் தேங்காய் உடைச்சி ஏதாவது பாயசம் பண்ணி அம்பாளுக்கு அதை நிவேதனம் பண்ணிக்கலாம். இந்த பச்சரிசியில் நீங்கள் ஏதாவது பொங்கல் நிவேதனம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த பச்சரிசி அப்படியே எடுத்து வச்சு நீங்கள் வரக்கூடிய கோகுலாஷ்டமிக்கு பலகாரம் பண்ணுறதுக்கோ அல்லது பொங்கல் பண்ணுறதுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் என்னென்ன மங்கள பொருட்கள் இதில் சேர்த்திருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 5 வெற்றிலை, ஒரு பாக்கு முழு கொட்டைப்பாக்கு வச்சுருந்தேன், 5 பேரிச்சங்காய்ன்னு சொல்லக்கூடிய கஜர்காய், 5 விரலி மஞ்சள், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு கோல்டு காயின், ஒரு சில்வர் காயின் இதெல்லாம் வச்சுருந்தேன். இது தவிர ஒரு லெமன் உள்ளே வச்சுருந்தேன். அது மட்டும் கொஞ்சம் கொலன்னு ஆன மாதிரி ஆயிடுச்சு. காதோல கருமணி ஒன்றும் நான் வச்சுருந்தேன். கலசம் வைக்கக்கூடிய பிளேட்டில் கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஜாதிபத்திரியும் நான் சேர்த்திருந்தேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புனர்பூஜை முடித்த உடனே உள்ளே இருக்க பொருளெல்லாம் செப்பரேட் பண்ணிடுவாங்க. நான் அட்லீஸ்ட் 1 வீக் or 6 days வச்சுட்டு தேர்ஸ்டே அல்லது ஃப்ரைடே இது மாதிரி